இப்போ நம்ம வந்து பீட்ரூட் சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பீட்ரூட்டில் வந்து பாதி சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம தோலை சீவிட்டு இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட் விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து வெறும் பீட்ரூட் ஜூஸ் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஃபுல்லாக அப்படியே பீட்ரூட் சாப்பிடும்போது தான் ஃபுல் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம வந்து மாவு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒரு அரை கப்பு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டெடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சப்பாத்தி மாவு உருட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பால் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து இதை இப்படி போட்டு பெரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிடலாம். நமக்கு சப்பாத்தி எவ்வளோ பெருசாக எவ்வளோ மெலிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம்.
இப்போது மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இதை வந்து ஒரு பக்கமும் வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இங்கே வந்து இது அப்படியே உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் முட்டை முட்டையாக இருக்கும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது கொஞ்சம் மேலே எலும்பி வரும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து எடுத்துடலாம்.